மத்திய கிழக்கில் யூத நாடாக உள்ள இஸ்ரேல் இஸ்லாமிய நாடுகளை தாக்கி வருகிறது. பாலஸ்தீனத்தின் காசா மீதான போர் மற்றும் கத்தார் மீதான தாக்குதல் உள்ளிட்டவற்றால் இஸ்லாமிய நாடுகள் கடும் கோபமடைந்துள்ளன. இந்த நிலையில்தான் இஸ்ரேலுக்கு செக் வைக்க இஸ்லாமிய நாடுகள் தற்போது ஒன்றிணைய திட்டமிட்டிருப்பதோடு நேட்டோ போன்று கூட்டுப்படையை உருவாக்க திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. அது பற்றி பார்க்கலாம். மத்திய கிழக்கு நாடுகளாக மொத்தம் 16 நாடுகள் வகைப்படுத்தப்படுகிறது. அதில் சவுதி அரேபியா, ஈராக், ஈரான், துருக்கி, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், எகிப்து, ஜோர்டான், சிரியா, ஏமன், லெபனான், இஸ்ரேல், பாலஸ்தீனம், ஓமன், கத்தார், குவைத், பஹ்ரைன் உள்ளிட்ட நாடுகள் மத்திய கிழக்கு நாடுகளாக உள்ளன. இதில் இஸ்ரேல் மட்டும் யூதர்களின் நாடாக உள்ளது. மற்ற அனைத்து நாடுகளும் இஸ்லாமிய நாடுகளாக இருக்கின்றன. இதில் இஸ்ரேலை தவிர்த்து மற்ற நாடுகள் அனைத்துமே அரபு நாடுகள் என அழைக்கப்படுகிறது. இந்த நிலையில்தான் இஸ்ரேலுக்கும் அதை சுற்றியிருக்கும் இஸ்லாமிய நாடுகளுக்கும் இடையே தொடர் பிரச்சினை நிலவி வருகிறது. சுமூக உறவு என்பதே கிடையாது. தற்போது இஸ்ரேல் பாலஸ்தீனத்தின் காசாவில் போர் புரிந்து வருகிறது. சமீபத்தில் ஹிஸ்புல்லா அமைப்பினரை குறிவைத்து லெபனானை அட்டாக் செய்தது. அதன் பிறகு ஈரான் மீது இஸ்ரேல் போர் தொடுத்தது. அந்த வகையில் சமீபத்தில் இஸ்ரேல் சீண்டிய நாடுதான் கத்தார். கத்தார் தலைநகர் தோஹாவில் சில நாட்களுக்கு முன்பு இஸ்ரேல் தனது போர் விமானங்கள் மூலமாக அதிரடி தாக்குதல் நடத்தியது. ஹமாஸ் அமைப்பை சேர்ந்த தலைவர்களை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது. இப்படி இஸ்ரேல் தொடர்ந்து ஒவ்வொரு இஸ்லாமிய நாடுகளையும் குறிவைத்து தாக்கிக் கொண்டிருக்கிறது. இதனை மற்ற இஸ்லாமிய நாடுகள் வெறும் கண்டிப்புடன் நிறுத்திவிடுகின்றன. மேற்கொண்டு இஸ்ரேல் மீது பதிலடி தாக்குதல் எதையும் நடத்துவது இல்லை. இது ஒரு புறம் இருக்க, இஸ்ரேல் பாதுகாப்பு துறையில் சிறந்து விளங்குகிறது. பல புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறது. இதனால் இஸ்ரேலை சீண்டினால் நமக்கு ஏதாவது ஆபத்து வந்துவிடுமோ என்ற ஒரு அச்சமும் கூட பல இஸ்லாமிய நாடுகளிடமும் இருக்கிறது. ஏனென்றால் மத்திய கிழக்கில் இஸ்ரேல் போன்று வேறு எந்த நாடும் இராணுவம், விமானப்படையில் பலம் வாய்ந்ததாக இல்லை. இதனால் இஸ்ரேல் தொடர்ந்து ருத்ர தாண்டவம் ஆடி வருகிறது. அது மட்டுமின்றி இஸ்லாமிய நாடுகளிடையே ஷியா சன்னி இஸ்லாமியர் பிரச்சினை, வர்த்தகம் சார்ந்த பிரச்சினை, சவுதி அரேபியா, ஈரான் இடையே யார் பெரியவர் என்ற அந்த ஆதிக்க போட்டி, அமெரிக்காவுடனான நட்பு ஒரு புறம், அமெரிக்காவுடனான எதிர்ப்பு மறுபுறம் என பல நாடுகளும் ஒவ்வொரு நிலைப்பாட்டில் உள்ளன. இதனால் மத்திய கிழக்கில் இஸ்லாமிய நாடுகளின் ஒற்றுமை என்பது இன்னும் வரவில்லை. அது பற்றி ஏற்கனவே நாம் ஒரு வீடியோவிலும் பார்த்திருக்கிறோம். இப்படியான சூழலில்தான் கத்தார் மீதான இஸ்ரேலின் தாக்குதல் இஸ்லாமிய நாடுகளின் ஒருங்கிணைப்பு பணிக்கு ஒரு தொடக்க புள்ளியாகவும் ஒரு பக்கம் அமைந்து கொண்டிருக்கிறது. கத்தார் மீதான தாக்குதலால் மத்திய கிழக்கில் உள்ள அனைத்து நாடுகளும் இஸ்ரேலை கண்டித்தன. இது வெறும் கண்டிப்புடன் நிற்காமல் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர தொடங்கியுள்ளது. அதாவது இஸ்ரேலுக்கு எதிராக அனைத்து இஸ்லாமிய நாடுகளும் ஒன்று சேர தொடங்கி உள்ளன. அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகள் ஒன்றிணைந்து நேட்டோ படையை உருவாக்கி வைத்தது போல புதிய படையை அமைக்க திட்டமிட்டிருக்கிறார்கள். நேட்டோ அமைப்பில் அமெரிக்கா, பிரான்ஸ், பிரிட்டன் உள்பட மொத்தம் 32 நாடுகள் உள்ளன. இந்த நாடுகளின் படை வீரர்கள் நேட்டோவில் இருப்பார்கள். நேட்டோ நாடுகள் மீது யாராவது தாக்குதல் நடத்தினால் உடனடியாக அனைத்து நாடுகளும் சேர்ந்து பதிலடி கொடுக்கும். அந்த வகையில்தான் நேட்டோ நாடுகளை யாரும் சீண்டுவது கிடையாது. இப்படியான சூழலில்தான் நேட்டோ போன்று ஒரு கூட்டுப்படையை மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் இஸ்ரேலுக்கு எதிராக அமைக்க இஸ்லாமிய நாடுகள் திட்டமிட்டுள்ளன. இதற்கான பணிகளும் தொடங்கப்பட்டுவிட்டது. இதனை CNN செய்தி நிறுவனம் உறுதி செய்திருக்கிறது. அந்த நிறுவனம் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தியில், கத்தாரின் தோஹாவில் இஸ்ரேல் தாக்குதல் நடத்திய மறுநாளே ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் அதிபர் முகமது பின் ஜயாத் அல் நஹ்யான் தோஹா சென்றார். அதன் பிறகு அவர் பஹ்ரைன் மற்றும் ஓமன் நாடுகளுக்கு சென்றார். இந்த வேளையில் நேட்டோ போன்று மத்திய கிழக்கில் கூட்டுப்படையை உருவாக்குவது பற்றி ஆலோசிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது பற்றி கத்தார் பிரதமர் ஷேக் முகமது பின் அப்துல் ரஹ்மான் அல் தானி என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், விரைவில் தோஹாவில் அரபு இஸ்லாமிய நாடுகளின் உச்சி மாநாடு நடைபெறப் போகிறது. இந்த மாநாட்டில் கூட்டுப்படை அமைப்பது பற்றி இறுதி முடிவு எடுக்கப்பட்டு அறிவிக்கப்படும் என கூறியிருக்கிறார். மேலும் இஸ்லாமிய நாடுகள் நேட்டோ போன்ற கூட்டுப்படையை அமைக்க திட்டமிட்டாலும் அதனை செயல்படுத்துவதில் பிரச்சனைகள் வரலாம் என்றும் கூறப்படுகிறது. ஏனென்றால் அமெரிக்கா இதனை ஒப்புக்கொள்ள வாய்ப்பு இல்லை. இதற்கு அமெரிக்கா இஸ்ரேல் நட்புதான் முக்கிய காரணம். இஸ்ரேல் பாசத்தில் அமெரிக்கா இஸ்லாமிய நாடுகளை பிரிக்கும் வேலையில் ஈடுபடலாம். இரண்டாவது விஷயம் என்னவென்றால், மத்திய கிழக்கில் பல நாடுகள் உள்நாட்டு போரால் பாதிக்கப்பட்டவை.
பல நாடுகளிடமும் பொருளாதாரம் நல்ல நிலையில் இல்லை. அது மட்டுமின்றி ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு நிலைப்பாட்டில் இருக்கின்றன. பல நாடுகளில் தனித்தனியே ஆயுத குழுக்கள் வேறு இருக்கிறார்கள். உள்நாட்டு போர், இந்த ஆயுத குழுக்களின் ஆதிக்கம் உள்ளிட்டவற்றையும் தாண்டி இஸ்லாமிய நாடுகள் நேட்டோ போன்ற ஒரு கூட்டுப்படையை அமைப்பது என்பது அவ்வளவு சுலபமான காரியம் இல்லை என்று கூறுகிறார்கள் சர்வதேச அரசியல் நோக்கர்கள். ஒருவேளை இந்த தடைகளை அனைத்தையும் தாண்டி மத்திய கிழக்கில் உள்ள இஸ்லாமிய நாடுகள் நேட்டோ போன்ற ஒரு கூட்டுப்படையை உருவாக்கினால் அது இஸ்ரேலுக்கு கண்டிப்பாக மிகப்பெரிய பிரச்சனையாக மாறும். ஏனென்றால் அந்த பிராந்தியத்தில் இஸ்லாமிய நாடும் மத்திய கிழக்கில் பிரிந்து கிடப்பதுதான் இஸ்ரேலுக்கு பெரிய பிளஸ் பாயிண்டாக இருக்கிறது. ஒருவேளை அனைத்து இஸ்லாமிய நாடுகளும் ஒன்றிணையும் பட்சத்தில் அது இஸ்ரேலுக்கு சிக்கலாக மாறும். இதனால் இந்த விவகாரத்தை இஸ்ரேல் மிகவும் உன்னிப்பாக கவனித்து வருகிறது. Subscribe to One India and never miss an update.